ஆடி மாத சிறப்பு தரிசனம் சொல்லிட்டு சுடுகாடை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, இங்கே தான் அக்கா தங்க இருவரும் மிகுந்த சக்தி வாய்ந்த நிலையில் காவல் தெய்வமாக இருக்கிறாங்களாம். நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன். இந்த கோவிலோட வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. அக்கா தங்கச்சி இருவரும் சிறு வயதில் அம்மா போட்டு இறந்துட்டாங்களா, அவங்க தான் காவல் தெய்வமாக இருக்காங்களா. இந்த கோவிலுக்கு முன்பகுதியில் சுடுகாடு தாங்க அமைந்திருக்கு. எந்த வித பிரேதங்கள் எல்லாம் வந்தாலும் இந்த அம்மன்களுக்கு நடக்கிற விசேஷங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நான் போன அன்னைக்கு கூட பிரேதம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் அங்கே நடக்க வேண்டிய அபிஷேகங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குங்க. குழந்தை இல்லாதவங்க முதற்கொண்டு இங்கே வந்து கோவிலில் வேண்டுதல் வச்சு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க முதற்கொண்டு இங்கே வளைகாப்பு முதற்கொண்டு வந்து நடத்துவாங்களாங்க. இந்த விஷயங்கள் கேட்கும்போது மிகவும் பிரமிக்க வைக்குதுங்க. இந்த கோவிலை ஒட்டி மிகப்பெரிய ஆலமரமும் அந்த கோவிலுக்கு பின்புறத்தில் வந்து ஆறும் இருக்குங்க. இவங்க ஸ்ரீ கிருஷ்ணம்மாளுங்கிறவங்க அக்கா, துரையம்மாளுங்கிறவங்க தங்கைங்க. இவங்க இருவர்களுக்கு எது செய்தாலும் நம்ம வேண்ட நிறைவேற்றும் போது 2 பேருக்கும் சேமாவே செய்யணுமாங்க. அங்கே வந்திருக்கவங்க இன்னைக்கு கூட எல்லாருமே கஞ்சி காய்ச்சல் ஊற்றுறது எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ பிரேதமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே விளையாடுறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு தான் காவல் தெய்வமாக இவங்க இருவரும் இருக்காங்களே, நாங்கள் எதுக்கு பயப்படணுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாங்க இவங்க இருவருக்கும் விசேஷ நாளப்போ 5 நாள் திருவிழா நடக்குமா. அப்போ அவங்க பிறந்த இடத்துலேருந்து வரிசை எல்லாமே வருமாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இடங்க. பின்பகுதியெலாம் பாருங்கள், அரச மரம் விழுதுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன். அங்கே பாருங்கள், கோவிலுக்கு முன்பகுதியிலே சுடுகாடு அமைஞ்சு இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேங்க, மிகவும் நம்ம மனசில் பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு விதமான வைப்ரேஷன்லாம் தோண்டுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் திருவிடைமருதூர் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி வரலாற்று உள்ள கோவில்கள்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.